வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரியே நான் இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தின அப்டேஷனுக்காக நியூ சேனலை ஓபன் பண்ணிருக்கேன். இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ் அப்படிங்கிற சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அந்த சேனலையும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ் நார்மலா எதை பத்தின வீடியோஸை போஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா A to Z டீடைல்ஸ் அபவுட் இ-காமர்ஸ் பிசினஸ். ஸோ இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் டீடைல்ஸ் வேணும், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அது எல்லா டீடைல்ஸையும் அப்டேட்டடான டீடைல்ஸா நான் டெய்லியும் போஸ்ட் பண்றேன் வீடியோஸ். ஸோ டெய்லி வீடியோஸை பாருங்க. ஒன்னோட ஒன்னு கண்டினியூட்டியான வீடியோஸ் தான் நான் போஸ்ட் பண்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம எல்லா வீடியோஸும் ரெகுலரா பாருங்க. இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தி எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும், நாலேஜ் வேணும், அச்சரி ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன் பெய்ட் கோர்ஸும் நான் கண்டக்ட் பண்றேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க சேனல்ல போய் பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தின என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும், குவரிஸ் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் வி ஹோம் டிவி. அண்ட் இதே சப்போர்ட்டை நீங்க இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கும் தரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராதிகா. வெல்கம் டு இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ். இன்னைக்கு இ-காமர்ஸ் பிஸ்னஸில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சேனல்ல இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தின A to Z அப்டேட்டடான வீடியோஸை நான் உங்களுக்காகவே போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ எல்லா வீடியோஸும் ஒன்னோட ஒன்று கனெக்டிவிட்டியா இருக்கிறதுனால எந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ வீடியோவை பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. அப்பதான் தெரியும் இ-காமர்ஸ் பிசினஸ் பண்றது எவ்வளவு ஈஸி அண்ட் இ-காமர்ஸ் பிசினஸ் பண்றது மூலியமா எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லா வீடியோஸையும் கண்டிப்பா பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனையும் பாருங்க. இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல உங்களுக்கு ஷாப் க்ளோஸ்ல 1 மந்தா எந்த ஆர்டர்ஸுமே வரலையா, எந்த சேல்ஸுமே நடக்கலையா, ஸோ ஏன் சேல்ஸ் வரல, ஏன் எந்த ஆர்டர்ஸுமே வரல அப்படின்னு நீங்க ஒரே பண்றீங்களா? கண்டிப்பா ஷாப் க்ளோஸ்ல கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணுங்க. ஸோ கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏன் 1 மந்தா சேல்ஸே வரல, ஏன் 2 வீக்ஸா சேல்ஸே வரல, எந்த ஆர்டர்ஸுமே ஏன் வரல அப்படிங்கிற ரீசனை ஷாப் க்ளோஸ் டீம் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணணும், ஆர்டர்ஸ் வரும்போது வரட்டும் அப்படின்னு நீங்க இருக்காதீங்க. ஸோ ஆர்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா தான் உங்களோட சேல்ஸ் ஃபாஸ்டா இன்க்ரீஸா பண்ண முடியும். ஸோ ப்ராஃபிட் அதிகமா வரும், பிசினஸும் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆர்டர்ஸ் வந்து மந்த்லி 1, மந்த்லி 2 அப்படி வந்துட்டு இருந்துச்சுன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. நீங்க பிசினஸையும் சக்சஸ்ஃபுல்லா ஷாப் க்ளோஸ்ல ரன் பண்ண முடியாது. ஸோ ஆர்டர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மந்த்லி உங்களுக்கு 10 ஆர்டர்ஸ் 20 ஆர்டர்ஸ் வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா சேல்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும், உங்களுக்கு ப்ராஃபிட்டும் வரும். ஸோ மந்த்லி உங்களுக்கு ஒரு 50 ஆர்டர்ஸ் வருது, ஸோ இந்த மந்த் எந்த ஆர்டருமே வரல அப்படின்னா அது ஏதோ இஷ்யூஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது என்ன ரீசன், அது எப்படி ரெக்டிஃபை பண்றது, எப்படி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றது, எப்படி கம்ப்ளைண்ட் லான்ச் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஷாப் க்ளோஸ்ல கம்ப்ளைண்ட் லான்ச் பண்றது ரொம்பவே ஈஸி. ஸோ எப்படி கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷாப் க்ளோஸ் செலக்ட் பேனல் ஓபன் பண்ணிக்கோங்க. செலக்ட் பேனல் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெனூஸ்ல ரைட் சைட்ல மெர்ச்சன்ட் சப்போர்ட் இருக்கும், அந்த டேபை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ டிக்கெட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க ஆல்ரெடி, என்னென்ன டிக்கெட்ஸ் எல்லாம் நீங்க ரைஸ் பண்ணிருக்கீங்க, என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நீங்க லான்ச் பண்ணிருக்கீங்கிற டீடைல்ஸ் இங்க வரும். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணி இங்க பாத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே க்ளோஸ்டு டிக்கெட்ஸ், எல்லாமே உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு டிக்கெட்டை லான்ச் பண்ண போறீங்கிறதுனால ரைஸ் அ டிக்கெட் அப்படின்னு கொடுங்க. ரைஸ் டிக்கெட் கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஃபில்டர் உங்களுக்கான இஷ்யூஸ் என்ன, எந்த டாபிக் ஓரியன்டா உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணணும், இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னு நீங்க இந்த இஷ்யூ செலக்ட் இஷ்யூஸ்ல நீங்க டைம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா ஷிப்மெண்ட், அதர்ஸ், ஸ்டோர் ரிலேட்டட், ஃபுல்ஃபில்மெண்ட், டீல்ஸ், ப்ரொமோஷன்ஸ், கேட்லாக், க்ரோத் சர்வீசஸ், ஸோ நிறைய இருக்கும். நான் இங்க அதர்ஸ் கிளிக் பண்றேன். ஸோ அதர்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ட்ரைனிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட்னு இருக்கு. மை ஸ்டோர் ரிலேட்டட் கிளிக் பண்ணுங்க. மை ஸ்டோர் ரிலேட்டட் கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டோர் ரிலேட்டடா உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே இங்க வரும். ஸோ நீங்க எந்த டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும், எந்த டாபிக் ஓரியன்டா நீங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்க கேட்லாக் சூஸ் பண்றேன். கேட்லாக் சூஸ் பண்ணா உங்களுக்கு ப்ராடக்ட் கிரியேஷன், அப்டேஷன், ஃபேஸிங் இஷ்யூஸ், இந்த டீடைல்ஸ் எல்லாமே வரும். ஸோ நான் இங்க அதர்ஸ்னு கிளிக் பண்றேன். நீங்க எது வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்க கிளிக் பண்ணிக்கின்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை நீங்க பிரீஃபா டிஸ்கிரைப் பண்ண காலம்ஸ் இருக்கும். ஸோ அங்க டிஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அது ஒரு டைம் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. ஸோ இங்க வந்து உங்களுக்கு
மோஸ்ட் ஆப்டா ஏதாவது ஒரு டாபிக் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. சப் இஷ்யூஸ் பாத்தீங்கன்னா இங்க ஒன்னே தான் இருக்கும், ஹவு டு ஃபுல்ஃபில் மை ஆர்டர் சொல்லிட்டு. ஸோ அதையும் நீங்க சப்மிட் கொடுங்க. ஸோ பாத்தீங்கன்னா டீல்ஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் நான் அதை கிளிக் பண்றேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா சைட்ல உங்களுக்கு டீடைல்ஸ் வரும். ஸோ ஹவு டு புட் அ ப்ராடக்ட், நாட் கெட்டிங் ஆர்டர்ஸ், வாண்ட் டு அப்டேட் ஸ்டாக். ஸோ அந்த டீடைல்ஸ் தான் இருக்கு. நாட் கெட்டிங் ஆர்டர்ஸ் அந்த டேபை கிளிக் பண்றேன். ஸோ டேபை கிளிக் பண்ண உடனே நீங்க சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட டிக்கெட்ஸ் வந்து ரைஸ் ஆயிடும், உங்களுக்கு டீடைல்ஸ் வரும். ஸோ நாட் கெட்டிங் ஆர்டர்ஸ் இந்த டேப் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ப்ளீஸ் டிஸ்கிரைப் யுவர் இஷ்யூ. உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் லான்ச் பண்றீங்களோ அந்த டீடைல்ஸை டிஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ 1 or 2 லைன்ஸ் நீங்க டிஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதும். எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க ரைஸ் டிக்கெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டிக்கெட் ரைஸ் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் ஷாப் க்ளோஸ் டீம் இதை கோ த்ரூ பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. ஸோ ரிப்ளை வந்து நான் எங்க செக் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ உங்க டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் உங்களுடைய டிக்கெட் நம்பர். நீங்க டீடைல்ஸ் வந்து பாத்துக்கலாம். டிக்கெட் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஓப்பன்ல இருக்கு. ஒன்ஸ் அவங்க கோ த்ரூ பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் உங்களுடைய டீடைல்ஸ் வந்தது. ஸோ தேங்க்யூ ஃபார் கான்டாக்டிங் ஷாப் க்ளோஸ். இந்த டிக்கெட்டை கோ த்ரூ பண்ணிட்டு அவங்க வித்தின் 3 ஒர்க்கிங் டேஸ்ல உங்களுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த 3 ஒர்க்கிங் டேஸ்க்கு அப்புறமா அவங்க என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்து கோ த்ரூ பண்ணிட்டு உங்களுடைய சேல்ஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சேல்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஆர்டர்ஸ் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஆர்டர்ஸ் வரல அப்படின்னா வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க, உடனே நீங்க வந்து டிக்கெட்டை லான்ச் பண்ணுங்க. ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா வியூ டிக்கெட்ஸ்ல போனீங்கன்னா உங்களுடைய டிக்கெட்ஸ்ல என்ன அவங்க சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நீங்க வியூ பண்ணி பாத்துக்கலாம். நீங்க உங்களுடைய இமெயிலையும் ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி செலர் பேனல் பண்ணும்போது என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கும் உங்க டீடைல்ஸ் அனுப்புவாங்க. நீங்க அங்கேயும் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டர்ஸ் வரல அப்படின்னா கண்டிப்பா அவாய்ட் பண்ணாதீங்க, கம்ப்ளைண்ட் லான்ச் பண்றதுக்கு ஹெசிடேட் ஆகாதீங்க. ஒன்ஸ் உங்களுக்கு எங்கெல்லாம் ஸ்டக் இருக்கு, எங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா ஷாப் க்ளோஸ்ல கம்ப்ளைண்ட் டிக்கெட்ஸ் லான்ச் பண்ணுங்க. லான்ச் பண்ணீங்கன்னா அவங்க டெஃபினட்டா ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ ரிப்ளை உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் உங்களுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் ஷாப் க்ளோஸ்ல டிக்கெட் ரைஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ், ரொம்பவே ஈஸி. ஸோ நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு டிக்கெட்ஸ் ரைஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் டெஃபினட்டா டிக்கெட்டை ரைஸ் பண்ணுங்க. ஸோ டிக்கெட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும், உங்களுடைய சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டாபிக் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்களும் பண்ணணும், இதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே நான் ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன். கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கோர்ஸில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அப்டேஷனான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இகாம் ஜெனக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.